ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? क्या आप सब खुश हो? ஒரு வார காலத்துக்கு பிறகு மறுபடியுமாய் தேவனுடைய பிள்ளைகள் நான் ஒருவருக்கான கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். एक हफ्ते के बाद फिर दोबारा आप लोग से मिलने में परमेश्वर ने सहायता की है. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தி வந்தார். पिछले हफ्ते भर परमेश्वर का हाथ हमारे संग रहकर हमें परमेश्वर चलाकर आए. இந்த நாள் கர்த்தருடைய நாள். आज का दिन यहोवा का दिन है. இதிலே நாம் கலிகூர்ந்து மகிழ வேண்டும். इसमें हमें मगन होना है और आनंदित होना है. ஆனபடினால இந்த காலை வேளையிலே इसलिए आज के सुबह के दिन ஆண்டவருடைய பாதபடியிலே கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் सुबह के समय जो भी प्रभु के चरण में आए हो, நாம் கர்த்தரை பாடி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். हम प्रभु की स्तुति करते हुए उनके गीत गाते हुए महिमा करेंगे. எல்லாரும் உற்சாகமா இருக்கணும். हम सब उत्साह के साथ रहेंगे. உற்சாகத்தோடு இருக்கிறவர்கள் जो उत्साह के साथ हो, நல்ல கைகளை தட்டி கரத்தை சத்தத்தை உயர்த்தி நாம் பாட வேண்டும். जोरदार अपने तालियों को बजाकर हम गीत गाएंगे. நாம் பாடி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் மத்தியிலே இறங்கும். जब हम ऐसे गीत गाते हैं परमेश्वर की उपस्थिति हमारे मध्य उतर आएगा. ஹalleluya ஹalleluya. धन्यवाद. எல்லாரும் பாடுவேன். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே வாரே, ஜீவ பாதையிலே நடத்தி, ஜீவனுள்ள தேவனே வாரே, ஜீவ பாதையிலே நடத்தி, ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து, ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர்,
ஹிந்தி பாட்டில் 61வது பாட்டு பாடுவோம். 61வது பாட்டு ஜெபத்தோட ஜெயகீதங்கள் ஹிந்தி பாட்டு 61. हिंदी गीत के पुस्तक से गीत नंबर 61. எல்லாம் அப்படியே கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। ले चलता संभालता मुझे, आखिर तक चलाता मुझे। ले चलता संभालता मुझे, आखिर तक चलाता मुझे। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। खिलाता मुझे, सुलाता मुझे, दुश्मन से बचाता मुझे। खिलाता मुझे, सुलाता मुझे, दुश्मन से बचाता मुझे। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। मुझको लहू से धोता है वो, उतार से मुझको सजाता है। मुझको लहू से धोता है वो, उतार से मुझको सजाता है। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु के हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। ஹalleluya. Glory. கர்த்தரை கரம் நம்மோடு கூட இருக்கு. प्रभु का हाथ हमारे साथ है। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தரை கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினால जब प्रभु का हाथ हमारे संग है, கர்த்தரை தாங்கி நடத்தி तो வந்தார். परमेश्वर हमें ताम कर चलाएगा। கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார். प्रभु हमारे लिए बला थे, ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். हमें परमेश्वर ने संभाला। நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே हमारे सिर से लेकर पाँव के तले तक கர்த்தர் நம்மை வேலிடைத்து பாதுகாத்தார். प्रभु ने हमारा रक्षा किया है। இந்த தேவன் என்றென்றைக்கும் நல்லவர். ये परमेश्वर सदा सर्वदा बला है। கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். प्रभु की आराधना करने हम इकट्ठा हुए हैं। கர்த்தர் நல்லவர். प्रभु बला है, கர்த்தர் நன்மை செய்கிறவர். प्रभु भलाई करते हैं। ஹalleluya. Glory, ஹalleluya. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறேன். अच्छा परमेश्वर आपको स्तुति हो। கர்த்தர் தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி आपने செலுத்துகிறோம். दिव्य सुबह के समय के लिए धन्यवाद। இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலே जी उठा परमेश्वर सुबह के दिन, கர்த்தருடைய நல்ல நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி इस பார்க்கிறார்கள். शुभ समय में प्रभु आपके समूह में आने के लिए प्रभु अपने सहायता के धन्यवाद। உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து आपका आशीर्वाद भरा हाथ हर एक के संग रहकर, பராக்கிரமம் செய்கிற பாதுகாக்கிற உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து बलवंत हाथों से परमेश्वर आप अपने बच्चों के संग रहकर, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறீர் உமக்கு நன்றி. आप अपने बच्चों को संभाल कर रक्षा कर आज के दिन लेकर आए, इसलिए धन्यवाद। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் ये வாருங்கள், बहुत से दबे हुए लोग अब सारे मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னி मैं तुम्हें विश्राम दूंगा। आपने कहा உம்முடைய பாதபடியிலே आपके चरण உம்மை में தேடி आपको ढूंढ कर விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு विश्वास के साथ भरोसा के साथ जो भी आए हैं, என்ன நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள். जो भी चाहत और अपेक्षा के साथ आपके चरण में दौड़ कर आए हैं, உம்முடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு கடந்து போகும்போது परमेश्वर यहाँ से वो परमेश्वर लौटते समय உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்த்து வந்த நன்மைகளை நீ நிறைவாய் கட்டளையிட்டு जो इसकी अपेक्षा के साथ आए, उसी भलाई के साथ लौटने के लिए உம்முடைய பிள்ளைகள் திருப்தியாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. परमेश्वर आपके बच्चे तृप्त होकर लौटने के लिए अब सहायता कीजिएगा। தொடர்ந்து வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க அனுகிரகம் செய்யுங்க. लगातार
लगातार पवित्र शास्त्र की अध्ययन करने में हमारी सहायता कीजिए। வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு वचन के பேசுகிறார். जरिए पवित्र आत्मा हमारे एक से बातें कीजिए। உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அடைபட்டு இருக்கிறது என்று பக்தன் சொன்னது போல जिस प्रकार भक्त कहता है तेरा वचन मेरे हड्डियों में दबा है, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய எலும்புகளில் அடைபடுவதாக. पिता परमेश्वर आपका वचन हर एक के हड्डियों में दबने पाए। உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி அனல் மூட்டி எழுப்புவீராக. आपके बच्चों के परमेश्वर आत्मा को आप जिलाइए। தொடர்ந்து ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும். लगातार आराधना को पवित्र आत्मा अपने मुट्ठी में लेकर चलाइए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். अपने आप को नम्र कर समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் आज के दिन वचन के लिए ध्यान के लिए लिया गया वचन யோவான் சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक அவருடைய 20வது அதிகாரம் उसके 20वां अध्याय। யோவான் சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 20வது அதிகாரம் 20वां अध्याय அது 11வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். 11वां वचन से हम एक घटना यहाँ पर पढ़ते हैं। அங்கே மகதலேனா மரியாளை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். यहाँ पर मरियम मगदलिनी के बारे में लिखा गया है। அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். वे लोग जानते नहीं थे कि मरा हुआ जो परमेश्वर मरा वो फिर से जी उठेगा। மரியாள் கல்லறையிடத்திலே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். ये मरियम रोती हुई कब्र के पास बाहर खड़ी रही। அப்படி அழுது கொண்டிருக்கும் போது वैसे रोते रोते जब कब्र की ओर झुककर देखी, அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். वो कब्र के अंदर झुककर देखी। கல்லறைக்குள்ள பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்திருந்த இடத்திலே 2 வெண் வஸ்திரம் தரித்த தூதர்கள் இருந்தார்கள். जहाँ पर यीशु का शव रखा गया था वहाँ पर 2 स्वर्गदूतों का उज्जवल कपड़े पहने हुए एक सिराने में और दूसरे को पैठाने में बैठे देखा। ஒரு தூதன் தலைமாட்டிலும் ஒரு தூதன் கால் மாட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார். एक स्वर्गदूत सिराने में और दूसरा पैठाने में बैठा हुआ था। அந்த தூதர்கள் மரியாளை பார்த்து சொல்கிறார்கள், वे स्वर्गदूतों ने मरियम को देखकर कहा, ஸ்திரீ நீ ஏன் अழுகிறாய்? हे नारी तू क्यों रोती है? ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது जब उसने पूछा कि तू क्यों रोती है, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். तब मरियम बोली कि मेरे प्रभु को उठा ले गए हैं அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். और मैं नहीं जानती कि उसे कहाँ रखा है। மரியாள் சொல்கிறாள், मरियम बोलती है, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புவார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறுவதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். यीशु मसीह मरकर फिर से जी उठेगा इस वचन को वह नहीं जानते थे। இது மரியாள் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல வந்து பார்க்கிறாள். इसलिए मरियम जहाँ पर यीशु को दफनाया गया था उस स्थान पर आकर देखती है। அங்கே பார்க்கும்போது அங்க கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணவில்லை. वहाँ पर उस कब्र के अंदर यीशु मसीह की शव को नहीं देख पाई। அந்த சரீரம் இருந்த இடத்துல 2 தேவதூதர்கள் இருக்கிறார்கள். जहाँ पर यीशु का शरीर रखा गया था वहाँ पर 2 स्वर्गदूतों को देखी। அவர்கள் சொன்னார்கள், நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது वे लोगों ने जब उससे कहा कि हे नारी तू क्यों रोती है, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். तब उसने कहा वे मेरे प्रभु को उठा ले गए அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை और मैं नहीं जानती कि उसे कहाँ रखा है। என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறாய். ऐसे कहते हुए पीछे मुड़ी, அங்கே இயேசு கிறிஸ்து நிற்கிறதை கண்டாய். वहाँ यीशु को खड़े देखा। இயேசு அங்க நிற்கிறார், यीशु वहाँ खड़ा है ஆனாலும் அவரை இயேசு என்று அவள் அறியாதிருந்தாள். पर न पहचाना कि यह यीशु है। அப்படி இருக்கும்போது இயேசு மறுபடியும் கேட்கிறார், फिर से यीशु उससे पूछता है, ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ए नारी तू क्यों रोती है, किसको ढूंढती है? அவள் இயேசுவை தோட்டக்காரர் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். उसने यीशु को माली समझकर उससे कहा, தோட்டக்காரர் என்று நினைத்து, माली समझकर, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போயிருந்தீரானால் हे महाराज यदि तूने उसे उठा लिया है அவரை வைத்த இடத்தை சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்கிறாள். तो मुझे बता कि उसे कहाँ रखा है, मैं उसे उठा ले आऊंगी। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மரியாளை போல आज के दिन इस मरियम के समान இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களை போல
यीशु मसीह के संग जो चेले थे उनके समान கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். कई लोग यीशु मसीह की प्रतिज्ञा को नहीं जानते हैं, அவர்கள் அதை உணராதிருக்கிறார்கள். वे लोग उसे समझ नहीं पाते हैं। இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொன்னார், उस दिन जब यीशु मसीह जीवित था तब कहा, மனுஷகுமாரன் மரிப்பார், एक दिन मनुष्य का पुत्र मरेगा, அவன் மூன்றாவது நாள்ல உயிரோடு எழுந்திருப்பார். फिर से तीसरा दिन जी उठेगा। கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர்கள் நினைவு கூறாமல் போனார்கள். परमेश्वर ने जो वचन कहा उसे वे भूल गए थे। பிதா சொன்ன காரியம் அத்தனை நிறைவேறி கொண்டிருக்கிறது. पिता ने जो भी कहा था सब पूरा हुआ। இந்த மரியாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். इस मरियम के बारे में हम पवित्र शास्त्र में पढ़ते हैं। இயேசுவை பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள் என்பதை அறிந்தபோது, जब उसने जाना कि यीशु को पकड़ ले गए हैं, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். यीशु के साथ जितने चेले थे सब भागकर छुप गए। எல்லாருக்குள்ள ஒரு மரண பயம். सबके अंदर एक मौत की डर। இயேசுவை பிடித்துக் கொண்டு போவது போல நம்மையும் பிடித்துக் கொண்டு போய் விடுவார்களோ? क्या यीशु को जैसे पकड़ लिए वैसे हमको भी पकड़ लेंगे? என்று ஒரு பயத்தினால எல்லாரும் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ऐसा एक डर होने के कारण सब कोई भागकर छुप गए। அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டார்கள். सब कोई कमरे के अंदर बंद करके अपने दरवाजा बंद करके बैठ गए। பேதுருக்குள்ள கொஞ்சம் தேவ அன்பு இருந்தது. लेकिन पतरस के मन में थोड़ा सा परमेश्वर का प्रेम था। அந்த தேவ அன்பினால் சிலுவை மரணம் வரைக்கும் இயேசு கொண்டு போகப்படும் போது தூரமாய் நின்று பின் சென்று கொண்டிருக்கிறார். इसी कारण से यीशु मसीह जब क्रूस के तक लिया जा रहा था, पकड़े लिया जा रहा था, तब तक वो दूर से देख रहा था। இயேசுவுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அறியும்படிக்கு தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். यीशु मसीह के साथ क्या होने वाला है इसे बहुत आकर्षक पूर्वक दूरी खड़े रहकर देख रहा था। ஆனால் இந்த மரியாள், लेकिन ये मरियम அவள் ஆண்டவரை தரிசிக்கிறாள். वो यीशु मसीह का दर्शन देती है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन हम अपने आप को ये जांचना है कि मेरी परिस्थिति किस प्रकार है। உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த முதல் நபர் மகதலேனா மரியாள். पुनरुत्थान हुआ यीशु मसीह का पहला दर्शन मगदलेनी मरियम को मिला। இயேசு உயிர்த்தெழுந்தார் இந்த நற்செய்தியை போய் சொல்லி நற்செய்தி வாயில வைக்கப்பட்டவள் மரியாள்। और यीशु मसीह जी उठा है, ये शुभ समाचार भी सबसे पहले मरियम के मुंह पर ही रखा गया। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, இயேசு உயிரோடு எழுந்தார், यीशु जी उठा, அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார், वो तुमसे पहले गलील की ओर जा रहा है, நீங்கள் அவரை அங்கே காணலாம், तुम उसे वहां मिलोगे என்று சொல்லி மரியாளிடத்தில் சொல்லி சீசரிடத்தில் போய் சொல்ல சொன்னார். ऐसे बोलकर मरियम से कहा और उनको जाकर चेलों से बताने को कहा। உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் தரிசித்த பாக்கியம் பெற்ற மரியாள், सबसे पहले पुनरुत्थान पाया हुआ यीशु को दर्शन पाया हुआ मगदलिनी मरियम சுவிசேஷ ஊழியத்தை முதல் அறிவிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். सुसंदेश सुनाने का पहला भाग्य भी उसे ही मिला। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज के दिन हमारा परिस्थिति किस प्रकार है? அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்றி உள்ள இருதயம் இருந்தது. उसके मन पूरी तरह से धन्यवाद से भरा हुआ था। இந்த மரியாளுக்குள்ளே 7 பிசாசு பிடித்திருந்தது. इस मरियम के अंदर 7 प्रकार की अशुद्ध आत्मा थी। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, अनेक மரியாள்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். कई मरियम के बारे में लिखा गया है। இந்த மகதலேனா மரியாளுக்குள்ளே 7 பிசாசு பிடித்திருந்தது. लेकिन इस मगदलिनी मरियम के अंदर 7 प्रकार की दुष्ट आत्माएं थी। இந்த 7 பிசாசு பிடித்திருந்த மரியாளுக்கு 7 दुष्ट आत्मा से धरी हुई इस मगदलिनी मरियम, அதாவது பூரணமாய் சாத்தானுடைய ஆளுகைக்குட்பட்டிருந்த இந்த மரியாளை, जो कोई पूरी तरह से दुष्ट आत्मा के कब्जे में जो थी, கர்த்தர் அந்த பிசாசுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கினார். परमेश्वर ने उस दुष्ट आत्मा की बंधन से उसे खोल दिया, मुक्ति किया। பூரணமாய் சாத்தானால் ஆளுகை செய்யப்பட்டிருந்த இந்த மரியாள், जो ये मरियम पूरी तरह से दुष्ट आत्मा की प्रभुता में थी, இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டார். यीशु मसीह के द्वारा छुड़ाई गई। குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். यदि पुत्र तुमको छुड़ाया, छुटकारा दे, तुम निश्चय छुटकारा पाओगे। தேவனுடைய பிள்ளை நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க வேண்டுமானால், यदि तुमको जीवित हुआ परमेश्वर को दर्शन करना है, அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ தரிசிக்க வேண்டுமானால், यदि आपको पुनरुत्थान हुआ दर्शन परमेश्वर का दर्शन लेना है, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். हर कोई छुटकारा पाया हुआ जीवन बिताना है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आज के दिन हमारा जीवन किस प्रकार है? தேவனுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும். परमेश्वर के लोग हमें छुड़ाया जाना है। விடுவிக்கப்படாவிட்டால் जब तक हम छुटकारा नहीं पाएंगे, தேவனுடைய பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கவும் முடியாது. पुनरुत्थान पाया हुआ
हुआ यीशु का दर्शन नहीं ले पाएंगे உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கவும் और முடியாது. पुनरुत्थान पाया हुआ यीशु के बारे में दूसरों को बता भी नहीं पाएंगे। இந்த மரியாள் விடுவிக்கப்பட்ட ஒரு மரியாள். ये मरियम छुड़ाई गई हुई एक मरियम थी। உலகத்திலே अनेक கட்டுகளுக்கு மத்தியிலே ஜனங்கள் வாழ்ந்து इस दुनिया கொண்டிருக்கிறார்கள். में कई बंधन के बीच में लोग जी रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எதற்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க आज के வேண்டும். दिन आप किसके दासित्व बने हो इसे जांच कर देखिए। இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே यीशु मसीह जिन दिनों में जीवित था, ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார். एक दिन यीशु मसीह मंदिर में प्रवेश किया। அங்க ஆலயத்தில் ஒரு சகோதரி இருந்தாள். वहाँ उस मंदिर में एक बहन थी। அவள் 18 வருஷமாய் நிமிர கூடாத கூனியாய் இருந்தாள். वो 18 साल से कुबड़ी थी। அவள் 18 வருஷமும் சற்றாய் நிமிர கூடாத ஒரு கூனியாய் இருந்தாள். 18 साल से बिल्कुल सीधा न हो पाती थी, एकदम कुबड़ी स्त्री थी। இயேசு அந்த கூனியான சகோதரியை பார்த்தார். यीशु मसीह ने उस कुबड़ी स्त्री को देखा। இயேசு சொன்ன ஒரு காரியம், यीशु ने कहा, இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருக்கிறாளே. ये भी तो अब्राहम का संतान है, இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருக்கிறாளே. ये भी तो अब्राहम की बेटी है, தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறாள். वो भी परमेश्वर के मंदिर में ही है। ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, एक दिन दो दिन नहीं, 18 வருஷமாய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாள். 18 साल से परमेश्वर के मंदिर में है। 18 வருஷம் கூனியாகவே இருக்கிறாள். 18 साल से वो कुबड़ी है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை வருஷம் கர்த்தரை ஆராதித்தாலும் भले हम कितने साल परमेश्वर की आराधना करें, மேலான தரிசனம் இல்லாதவர்கள் जब तक हमें स्वर्गीय दर्शन नहीं मिलता, கர்த்தரை ஒரு நாள் தரிசிக்க முடியாது. परमेश्वर को कभी दर्शन नहीं कर पाएंगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியாது. और परमेश्वर के बारे में दूसरों को बता भी नहीं पाएंगे। நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டதுண்டானால், यदि तुम मसीह के साथ क्रूस पर मारे गए हो, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. तो मसीह जहां पर दाहिने हाथ पर विराजमान है, उस ऊपरी की ओर देखिए। கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்க. पृथ्वी की और बातों को नहीं, बल्कि स्वर्गीय बातों की ओर ध्यान दो। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम किस प्रकार இன்னைக்கு हैं? அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. आज कई लोगों के जीवन में छुटकारा नहीं है। விடுவிக்கப்படாததினால் தான் மேலான தரிசனம் இல்லை. छुटकारा न पाने के कारण ऊपरी दर्शन नहीं है, கீழே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். नीचे ही देख रहे हैं, பூமிக்குரியவைகளையே நோக்கி பார்க்கிறார்கள். पृथ्वी की बातों की ओर ही देख रहे हैं, உலகத்தின் ஆசீர்வாதத்தையே பார்க்கிறார்கள். इस दुनिया के आशीर्वाद की ओर ही देख रहे தேவனுடைய हैं। பிள்ளைகள் உலகத்திலே ஆசீர்வாதம் அவசியம். इस दुनिया में हमारे लिए आशीर्वाद पाना अवश्य है, உலகத்திலே வருமானம் அவசியம். इस दुनिया में आमदनी अवश्य है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானால், लेकिन यदि हम परमेश्वर की ओर देखेंगे, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதம் கர்த்தர். मेरा सहायता देने वाला परमेश्वर यहोवा है। அந்த கர்த்தருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். उस यहोवा की ओर मैं अपनी आंखें उठाऊंगा। கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். यहोवा की ओर से मुझे मदद मिलेगा, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு சகாயம் வரும். उसी की ओर से मेरी सहायता मिलेगी। ராஜாவுக்கு என்ன குறை? राजा को क्या कम है? அனுபவிக்க வேண்டிய சகல நன்மையும் தாராளமாய் இருக்கிறது. अनुभव करने वाली सारी भलाई सरल पूर्वक है। ஆனா தாவீது சொல்கிறார், ஒத்தாசை வரக்கூடிய பர்வதமாகிய கிறிஸ்துவிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். फिर भी दाऊद कहता है कि मेरी सहायता करने वाला चट्टान की ओर मैं अपनी आंखें उठाऊंगा। மேலான தரிசனம் இல்லாதவர்கள் பூமியை நோக்கி வாழ்கிறார்கள். जिसको स्वर्गीय दर्शन नहीं है, वो पृथ्वी की ओर देखते हुए जीते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். परमेश्वर के लोग हमें छुटकारा पाया हुआ जीवन बिताना है। ஒரு நாள் வரும், एक दिन आएगा, மேலான தரிசனம் இல்லாமல் இந்த பூமியில விடுவிக்கப்படாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், यदि हम स्वर्गीय दर्शन को न पाए हुए इस पृथ्वी की ओर ही देखते हुए छुटकारा नहीं पाएंगे, இந்த மேலான வாழ்க்கை பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும்போது, एक दिन जब स्वर्गीय बातों की ओर देखने का दिन आएगा, தேவனுடைய பிள்ளைகள் அழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். उस दिन हमें रोना पड़ेगा। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். अपने आप को घृणा करने वाली बातें होगी। ஒரு பன்றி, एक सुअर, அது பன்றி கீழே மேய்ந்து கொண்டிருக்கிறது. सुअर हमेशा नीचे ही देखते हुए चरता है। ஒரு நாள் அந்த பன்றியை பிடித்துக்கொண்டு एक दिन उस सुअर को पकड़कर அதை சுட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி उसे खाने के लिए 4 பேர் சேர்ந்து அந்த பன்றியை விரட்டி பிடித்தார்கள். 4 लोगों ने उसको पकड़ा। பன்றியின் காலை
கால்களை ரெண்டு கால்களை சேர்த்து கட்டி और सुअर के पैरों को दो दो करके बांध कर அந்த பன்றியின் கால்களுக்கு இடையிலே ஒரு கம்பை விட்டு उस सुअर के पैरों के बीच में एक लकड़ी डालकर ரெண்டு பேர் சேர்ந்து தோல்ல தூக்கி போட்டார்கள். दो जन मिलके उस सुअर को उठा लिए। இப்ப அந்த கம்புல பன்னி தலையில தொங்கிட்டு இருக்குது. अभी ये सुअर उल्टा लटक रहा है, இப்ப அந்த மேல இருக்கிற வானத்தை பார்க்கிறது. ऊपर की आकाश की ओर देख रहा है। பன்னி மனதுக்குள்ள நினைக்கிறது, सुअर तभी मन में सोचा, என் தலைக்கு மேல இவ்ளோ பெரிய வானம் இருக்கிறதா? मेरे सिर के ऊपर इतना बड़ा आकाश है, இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறதா? क्या इतने तारे हैं? என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு நாள் இது வானத்தை நட்சத்திரத்தை பார்க்கவில்லையே. मेरे जीवन भर मैंने ऐसे तारों को कभी नहीं देखा என்று ஆச்சரியமாய் சொல்லிக் கொண்டதா? ऐसे आश्चर्यचकित होकर देखने लगा। கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது சுட்டு கொல்ல போகிறார்கள். थोड़े दिन के बाद, थोड़े समय के बाद वो सुअर मरने वाला है। சாக போறதுக்கு முன்னாடி மேல் நோக்கி பார்க்கிறது. सिर्फ मरने के समय ऊपर की ओर देखा। தேவனுடைய பிள்ளைகள் சாக போற நேரத்துல மேல நோக்கி பார்த்து பிரயோஜனம் இல்ல. मरते समय ऊपर देखकर कुछ फायदा नहीं। கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாலிப நாட்கள்ல மேல நோக்கி பார்க்கணும். परमेश्वर ने हमको दिया हुआ जवानी के समय ऊपर की ओर देखना है। கர்த்தர் நமக்கு நல்ல சுகமும் பலனும் தந்திருக்கிற நாட்கள்ல மேலான நோக்கி பார்க்கணும். परमेश्वर ने जब हमको अच्छा तंदुरुस्त और आरोग्य भरा शरीर दिया है, उस समय परमेश्वर की ओर देखना है। இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள் நாமே ஆள வேண்டும். नहीं तो हमें अपने आप में रोना पड़ेगा। கர்த்தர் எனக்கு தந்த வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் கழித்து போட்டேனே என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். परमेश्वर यहोवा ने मुझे दिया हुआ दिन को मैंने नष्ट कर दिया बोलकर मन ही मन रोना पड़ेगा। இந்த மரியாள் விடுவிக்கப்பட்ட ஒரு மரியா. ये मरियम छुड़ाई गई हुई एक बहन थी। தேவனுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும். परमेश्वर के लोग हम भी छुड़ाए जाना है। விடுவிக்கப்படாமல் जब तक छुड़ाए नहीं जाएंगे, கட்டவிழ்க்கப்படாமல் जब तक बंधन खुलेगा नहीं, உலகத்தோடு உலகமாய் ஒட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், दुनिया के साथ मिले हुए लोग எத்தனை வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் कितने भी साल मंदिर में रहे, அவர்கள் மேலே நோக்கி பார்க்க முடியாது. वे ऊपर की ओर नहीं देख सकते। 18 வருஷம் தேவாலயத்துக்குள்ள இருந்தவள் 18 साल जो परमेश्वर के मंदिर में थी, அவள் குனிந்த தலை நிமிர முடியாமல் இருக்கிறாள். वो एकदम ही कुबड़ी स्त्री थी जो ऊपर नहीं देख सकती थी। அவள் கீழானவைகளையே நோக்கி वो கொண்டிருக்கிறாள். सिर्फ पृथ्वी की बातों की ओर ही देख रही थी, உலகத்துக்குரியவைகளையே நோக்கி பார்க்கிறாள். केवल दुनिया की बातों की ओर देख रही थी। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறார். शैतान उसे बांध कर रखा है। கீழானவைகளே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். जो पृथ्वी की ओर केवल देखते रहते हैं, वो शैतान के द्वारा बंधे गए हैं। இப்படி கட்டப்பட்டவர்கள் எத்தனை வருஷம் தேவ ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் ऐसे बंधे गए हुए लोग परमेश्वर के मंदिर में कितने भी साल रहे, மேலான காரியத்தை ஒரு நாள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். स्वर्गीय बातों की ओर बिल्कुल ध्यान नहीं देंगे। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया। हालेलुया। ஒரு படகோட்டி இருந்தாரு. एक नाव चलाने वाला था। அந்த படகோட்டி ஒரு நதியை தாண்டி அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டும். वो नाव हरी को एक गांव छोड़कर दूसरा गांव जाना था। பகல்ல பிரயாணப்பட்டால் நேரம் வீணாய் போகு. यदि सुबह यात्रा सफर करे तो समय व्यर्थ हो जाएगा, அதனால ராத்திரியே புறப்பட்டு போய் விடுவோம் इसलिए रात को ही निकल जाएंगे। என்று மனதில் நினைத்து ऐसे मन ही मन सोचकर ராத்திரி படகுல ஏறி உட்கார்ந்தார். रात को नाव में चढ़कर बैठ गया। நல்ல தண்டு வலித்துக் கொண்டே இருக்கிறார். अच्छी तरह से नाव चला रहा था। அவருக்கு அவருடைய தோற்றத்திலே படகு முன்னேறி போய் கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. उसको ऐसा लग रहा था कि मेरे नाव आगे बढ़ रहा है। அவர் நினைத்தார், படகு எப்படி அக்கறை வந்து சேர்ந்திருக்கு. उसने सोचा कि सुबह निकलते ही पहुंचते ही मेरे किनारे में पहुंच जाऊंगा। சூரிய ஒளி வருகிறது. सूर्य उगने लगा। அவர் பார்க்கிறார், उसने देखा எந்த இடத்துல பெறப்பட்டாரோ அந்த இடத்தை விட்டு படகு நகலவே இல்லை. जिस जगह से वो नाव चलानी शुरू किया, उसी जगह पर एक नाव खड़ा है। அந்த எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல இருக்கிறது. जिस जगह पर था उसी जगह पर बैठा है। காரணம் என்னவென்றால் इसका कारण क्या है? அவர் இறங்கி பார்த்தார், उसने उतर कर देखा, இந்த படகை கடலோரத்தில் நிறுத்தும் போது उस नाव को जब समुद्र के किनारे खड़े किया, கடல் அலைகளினால் இந்த படகை இழுத்து கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக समुद्र के लहर में ये नाव जो है बीच में नहीं चला जाना, इसलिए கடல் ஓரத்திலே முளை அரைந்து அதில் கயிறு போட்டு கட்டி வைத்திருப்பார்கள். उस नाव को एक लकड़े में बांधकर रस्सी से बांधकर रखा गया था। அந்த படகை எடுத்துக்கொண்டு நதிக்குள்ளே அல்லது ஆற்றுக்குள்ளே கடலுக்குள்ளே போக வேண்டுமானால் यदि उस नाव को लेकर नदी के अंदर या समुद्र के अंदर फिर सफर करना है तो முதலாவது அந்த கரையிலே முளையிலே அரைந்து கட்டப்பட்டிருக்கிற கயிறை அமுக்க வேண்டும். सबसे पहले जो रस्सी बांध कर रखा है उसे खोलना है। இந்த கயிறை அவுக்காம படகுல உட்கார்ந்து தண்டு வலித்துக் கொண்டே இருக்கிறார்.
இருக்கிறார். केवल उन रस्सी को बिना खोले ही वो नाव में बैठकर नाव चलाने लगा। ராத்திரி முழுவதும் தண்டு வலித்தாலும் படகு ஒரு அடி கூட முன்னே போகவில்லை. रात भर उसने नाव चलाया लेकिन नाव एक पल आगे नहीं गया। தேவனுடைய பிள்ளை இரவும் பகலுமாய் பிரயாசப்பட்டாலே, भले दिन रात मेहनत करे, எத்தனை வருஷ விசுவாசியா இருந்தாலே, कितने साल का विश्वासी क्यों न हो, விடுவிக்கப்படவில்லாவிட்டால் जब तक छुड़ाया नहीं जाओगे வாழ்க்கையில முன்னேற முடியாது. जीवन में प्रगति नहीं होगी। வாழ்க்கையில விடுவிக்கப்படாவிட்டால் जब तक जीवन में छुटकारा न होगा கீழானவைகளே நோக்கி பார்த்து सिर्फ கொண்டிருந்தார். पृथ्वी की बातों की ओर देखते रहेंगे, உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரமே பின்பற்றிக் केवल கொண்டிருந்தார். दुनिया के आशीर्वाद को ही पीछा करते रहेंगे, பரலோகத்தின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. स्वर्गीय दर्शन को नहीं पा सकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். आप लोग छुड़ाया जाना அப்ப है। விடுவிப்பு என்று சொல்லும் போது छुटकारा कहते समय ஒரு கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும். एक बंधन बांधे गए परिस्थिति से खुला जाना है। சிலரை சில காரியங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. कुछ लोगों को कुछ बातें दासित्व कर रखा है, அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. उसके बिना वो रह नहीं पाते हैं। அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கட்டவிழ்க்கப்பட उस வேண்டும். दासित्वपन से खुले जाना है। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளா இருக்கிறார். परमेश्वर के लोग हम विश्वासी हैं। அநேகருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. कई लोगों के जीवन में कई प्रकार की बातें दासित्व बनाकर रखा है। அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் வரைக்கும் அவர்கள் மேலே நோக்கி பார்க்க முடியாது. जब तक दासित्व में है तब तक वो ऊपर की ओर नहीं देख सकेंगे। தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். सबसे पहले ये जांच कर देखिए कि दासित्व का मतलब क्या है। இன்னைக்கு अनेक வாலிப பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது மொபைல். आज कई जवानी बच्चों को मोबाइल दासित्व कर रखा है। வாழ்க்கையில முன்னேற வேண்டுமானால் இந்த மொபைல் அடிமைத்தனத்தில் நீங்கள் விலக வேண்டும். यदि जीवन में आगे बढ़ना है तो इस मोबाइल के दासित्व से बाहर निकलना है। மொபைல் இல்லாமல் அவர்களால் வாழ முடியல. मोबाइल के बिना वो जी नहीं पा रहे हैं। வாலிப பிள்ளைகள் Facebook யூஸ் பண்ணுவது தவறான ஒரு காரியம். जवान बच्चे फेसबुक उपयोग करते हैं, वो गलत बात இது है। உங்களை தவறான முடிவுக்கு கொண்டு போய்விடு. ये आपको गलत निर्णय की ओर ले जाएगा। அது இல்லாமல் இருக்க முடியவில்லை. उसके बिना नहीं रह पाते हैं। ஸ்டேட்டஸ் போடாம இருக்க முடியல. स्टेटस के बिना नहीं रह पाते हैं। நம்ம இருக்கிற நிலைமைக்கு நமக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ்? हम जो परिस्थिति में है, हमारी परिस्थिति के लिए कौन सा स्टेटस? நம்ம இருக்கிற நிலைமைக்கு நமக்கு என்னத்துக்கு Facebookல ஸ்டோரி போடணும்? हमारी जो परिस्थिति है उस परिस्थिति के लिए फेसबुक में कौन सी स्टोरी डालना தேவனுடைய है? பிள்ளைகள் நமக்கு எல்லாமே கர்த்தர். परमेश्वर हमारे लिए सब कुछ परमेश्वर है। இன்னைக்கு சொல்லுகிறவர்கள் பொல்லாதவர்களாய் மாறல. आज भले जो कहते हैं वो बुरे लोग बने, ஆனால் நீங்கள் மேலான தரிசனம் பெற்று வாழ வேண்டுமானால் लेकिन आपके लिए यदि स्वर्गीय दर्शन पाना है तो உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். आपको सबसे पहला छुटकारा पाना இந்த है। Facebook உங்களை கட்டி வைத்திருக்கிறது. फेसबुक आपको बांध कर रखा இந்த है। மொபைல் உங்களை கட்டி வைத்திருக்கிறது. ये मोबाइल आपको बांध कर रखा है। இதற்குள்ளாய் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள். इसके अंदर आप बंधे गए हो। உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கிறது. इस दुनिया की मन मोह आपको बांध कर रखा है। உலகத்தின் பின்னாக ஓடுகிற ஒரு காரியம். दुनिया के पीछे दौड़ने वाली बातें, நீங்கள் விடுவிக்கப்பட்டால் வாழ்க்கையில முன்னேற முடியும். इसमें से छुटकारा पाओगे तो आगे बढ़ोगे। ஒரு கட்டு ஒன்று இருக்கும்போது வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. जब तक एक बंधन है तब तक आगे नहीं बढ़ पाओगे। ஒரு அடிமை என்று ஒன்று அடிமைத்தனம் இருக்கும்போது வாழ்க்கையில முன்னேற முடியாது. जब तक कोई दासित्वपन है तब तक आगे नहीं बढ़ पाओगे। விசுவாசிகள் विश्वासी लोग, கடந்த நாட்கள்ல ஒரு விசுவாசிகள் சொன்னார், पिछले दिन में एक विश्वासी ने बोला, வீட்ல பெரிய டிவி வைத்திருக்காங்க. घर में बड़ा टीवी रखे हैं, நல்ல டிவி பெருசு. अच्छा टीवी, बड़ा टीवी। அந்த டிவில எல்லா படமும் பார்க்கறாங்க. उस टीवी में सब पिक्चर दिखता है। சினிமா பார்க்கறாங்க. सिनेमा देखते हैं। சினிமா பார்க்கிறது பெரிதல்ல, सिनेमा देखते हैं वो नहीं, அதுல அவங்களுக்கு திருப்தி இல்ல. उसमें भी उनका मन नहीं भरता है, ஆனா தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வர்றாங்க. इसलिए थिएटर में जाके पिक्चर देख के आते हैं। அவங்க சொல்லுகிற ஒரு காரியம், वो क्या बोलते हैं, டிவில பார்ப்பதற்கும் தியேட்டர்ல பார்ப்பதற்கும் வித்தியாசம். टीवी में देखना और थिएटर में जाकर देखने में बहुत भेद है, அதனால தான் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வர்றோம். इसलिए हम थिएटर में जाके देखते ஆனா हैं। அவர்கள் தங்களை சொல்லுகிறார்கள் நாங்கள் உத்தம விசுவாசிகள். लेकिन वो भी अपने आप को खरा विश्वासी कहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम किस प्रकार हैं? இதெல்லாம் விசுவாசி என்று சொல்லும்போது அது நம்ம வாயினால விசுவாசின்னு சொல்ல முடியாது. ये सब विश्वासी बोलकर हम अपने मुंह से तो नहीं बोल सकेंगे। அவர்கள் வேணுமானால் அவர்களுக்குள்ளே நாம் ஒரு விசுவாசி என்று திருப்தி படலாம். वे भले ही अपने आप में संतुष्ट हो सकते हैं कि मैं विश्वासी हूँ। சபைக்கு வருவதனால ஒரு மனுஷனோ மனுஷியோ விசுவாசி அல்ல. परमेश्वर के मंदिर में आने से कोई विश्वासी नहीं बनता। ஞானஸ்நானம் எடுத்ததனால ஒரு மனுஷன் விசுவாசி அல்ல. बपतिस्मा लेने से कोई व्यक्ति विश्वासी नहीं बनता। ஏதோ தங்களால் இயன்றதை காணிக்க கொடுப்பதனால அவர்கள் விசுவாசி அல்ல.
जो कोई अपने से जितना होगा उतना दान देने से विश्वासी नहीं தேவனுடைய होगा। பிள்ளை எத்தனை வருஷம் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் भले आप कितने ही साल भी परमेश्वर के मंदिर में रहे, மேலானவனை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நீ கூனியா இருப்பாயானால் जब तक आप स्वर्ग की बातों की ओर देख नहीं पाते, केवल पृथ्वी की ओर ही देख रहे हो, மேலான காரியத்தை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு சாத்தான் உன்னை கட்டி வைத்திருப்பானேயானால் यदि आपको स्वर्ग की बातों की ओर न देखने से शैतान आपको बांध कर रखा हो, இந்த சாத்தானின் கட்டிலிருந்து முதலாவது நீ விடுவிக்கப்பட வேண்டும் सबसे पहले शैतान के बंधन से खुल जाना है। இன்றைக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டு என்ன என்பதை ஆராய்ந்து आज के दिन பாருங்கள் ये जांच कर देखिए कि आपको किस बंधन में पड़े हो। புதுசா ஒரு நடிகர் வந்திருக்கிறாராம் कोई नया एक्टर आया है, அவரு முத ஒரு படத்தை இப்பதான் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காராம் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் ஆக்டரா வந்திருக்கிறாராம் वही सबसे पहला पिक्चर है, पहला एक्टर है, அதனால ஓடி போய் முத நம்ம அதை பாத்துறணும் इसलिए सबसे पहला हम ही जाकर देखेंगे। என்ன விசுவாசி कौन सा विश्वासी, என்ன விசுவாசி ये सब क्या विश्वासी हैं? தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயம் கைவிடப்பட்டு போவார்கள் निश्चय हाथ छुड़ाए जाएंगे, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது परमेश्वर का आशीर्वाद नहीं होगा। இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது போல தெரியல आज के दिन भले वो आशीर्वाद के समान दिखाई दे। சங்கீதக்காரன் சொல்லுகிறார் भजनकार दाऊद कहता है, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை நான் கண்டேன் मैंने बहुत एक बलवान बुरा व्यक्ति को देखा, அவன் தனக்கு ஏற்ற நிலத்திலே செழிப்பாய் வளர்ந்திருக்கிற பச்சையான மரத்தை போல இருந்தான் वो अपनी जमीन में उगा हुआ एक हरियाली पेड़ के समान दिखाई दिया। கொஞ்ச நாட்கள் கழிந்தது लेकिन थोड़े ही दिन बीतने पर பாருங்கள் देखो அவன் இல்லாமல் போனான் वो न रहा, அவன் முழுவதும் இல்லாமல் वो போனான் पूरी तरह से नष्ट हो गया। தேவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கர்கள் செழித்து ஓங்கி இருப்பார்கள் लेकिन धर्मी जो भले अधर्मी जो है हरियाली रहे, துன்மார்க்கர் செழித்திருந்தாலும் भले अधर्मी हरियाली रहे, அந்த துன்மார்க்கத்தினால் வருகிற ஆசீர்வாதம் தற்சமயம் செழிப்பாய் वो இருந்தாலும் अधर्मी के द्वारा होने वाली सारी आमदनी भले ही हरियाली रहे, அந்த ஆசீர்வாதம் நிலையற்றது वो आशीर्वाद अस्थाई है, அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமானதல்ல वो आशीर्वाद स्थायी नहीं है। தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் आशीर्वाद देता है परमेश्वर। தகாத விதமாய் பயன்படுத்தினால் यदि आप गलत रीति से उपयोग करोगे, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுத்து விடுவார் उस आशीर्वाद को परमेश्वर छीन लेगा। இயேசு நமக்காக மனுஷ அவதாரம் எடுத்து हमारे लिए परमेश्वर मनुष्य का अवतार लेकर நாம் ஐஸ்வர்யவான்களாக பொருட்டு हमें ऐश्वर्य बनाने के लिए கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில தியாக பலியாய் செலுத்தி परमेश्वर अपने आप को क्रूस में त्याग करके நம் நிமித்தமாய் அவர் தரித்திரராகி हमारे कारण वो कंगाल बनकर நமக்காக இத்தனை ஆசீர்வாதத்தை சம்பாதித்து நம்முடைய கரங்களிலே தந்திருக்கும் போது हमारे लिए जब इतना आशीर्वाद कमाकर हमारे हाथ में दिया है, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை தகுதியில்லாமல் செலவழிக்கிறவர்கள் எவர்களோ परमेश्वर ने दिया हुआ आशीर्वाद को कोई गलत रीति से उपयोग करे, கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर देखता है அந்த ஆசீர்வாதம் நிலையில்லாமல் போயிடும் वो आशीर्वाद अस्थाई हो जाएगा। கர்த்தர் உங்களுக்கு கரத்திலே தந்திருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் परमेश्वर ने जो भी आशीर्वाद आपके हाथ में दिया है वो परमेश्वर ने दिया है। தேவனுடைய பிள்ளைகள் தகுதி இல்லாமல் செலவழிக்க கூடாது बिना कोई योग्यता की खर्च न करें। என்னுடைய காசு பணம் எனக்கு செலவழிக்க உரிமை இருக்கு என்று சொல்ல கூடாது मेरा पैसा है, मुझे खर्च करने का अधिकार है बोलकर नहीं करें। கர்த்தர் தந்த காசு பணம் परमेश्वर ने दिया हुआ पैसा है, தேவனுடைய பிள்ளைகள் தகுதியாய் செலவழிக்கணும் उसे ठीक तरह से खर्च करें, ஞானமாய் செலவழிக்கணும் बड़े ज्ञान से खर्च करें। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக்குவரத்துமாய் இருந்த ஒரு துன்மார்க்கனை நான் கண்டேன் परमेश्वर के मंदिर में आ जा करने वाले एक अधर्मी को मैंने देखा। இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறார்கள் परमेश्वर के मंदिर में आते हैं, ஆலயத்துக்கு போக்குவரத்துமாய் இருக்கிறார்கள் परमेश्वर के मंदिर में आ जा करते हैं, போக்குவரத்துமாய் இருக்கிற விசுவாசி துன்மார்க்கன் लेकिन आ जा करने वाले विश्वासी कहने वाले अधर्मी हैं। தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வசனத்தை கேட்டு எவர்கள் அதை கைக்கொள்கிறார்களோ जो कोई परमेश्वर के मंदिर में प्रचार किया जाने वाले वचन को सुनकर उसके पालन करते हैं, வசனம் எவர்களை உணர்த்துகிறதோ जिनके मन में वचन क्रिया करता है, வசனம் எவர்களை விடுவிக்கிறதோ जिनके जीवन में छुटकारा लाता है, அவர்கள் தான் விடுவிக்கப்பட்ட விசுவாசி वही लोग छुड़ाए गए विश्वासी हैं। கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக்குவரமாய் இருக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள் परमेश्वर के मंदिर में आ जा करने वाले अधर्मी विश्वासी नहीं है। மற்றவருடைய பார்வைக்கு அவர்கள் ஆலயத்துக்கு வந்து போவது போல இருக்கலாம் भले दूसरों की नजर में लगे कि वो मंदिर में आ जा करने वाले கர்த்தருடைய विश्वासी வசனத்துக்கு हैं, வார்த்தைக்கு இடம் கொடாதவர்கள் लेकिन जो परमेश्वर के वचन का पालन नहीं करते, அவர்கள் வேதத்தின்படி துன்மார்க்கர்கள்
துன்மார்க்கர்கள் वे वचन के अनुसार अधर्मी हैं। எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சரி भले कितनी धन दौलत क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது पवित्र शास्त्र कहता है துன்மார்க்குடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் அலையை போல இருக்கிறது अधर्मी का मन जो धुंधलाते हुए एक कोहलाल அவனுடைய उठने वाले வாழ்க்கையில के समान சமாதானம் है। என்பது இருப்பதில்லை उनके जीवन में शांति नहीं होगी, அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது उनके जीवन में समाधान नहीं है। வெளிப்புறமாய் சந்தோஷமாய் இருப்பதை போல காண்பிப்பார்கள் बाहर से केवल सुखी रहते हुए दिखाते हैं, ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை लेकिन अंदर से कोई शांति नहीं। காரணம் என்னவென்றால் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு इसका இருக்கிறார்கள் कारण ये है कि वह किसी भी कारण से दासित्व में है, கட்டவிழ்க்கப்பட்ட வாழ்க்கை இன்னும் வாழவில்லை अभी तक बंधे हुए परिस्थिति नहीं खुली है। தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணியுங்க आपकी जीवन को परमेश्वर के हाथ में समर्पण कीजिए। பூரணமான சாத்தானுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்தது மரியாள் जो पूरी तरह से अशुद्ध आत्मा की प्रभुता में जो मरियम थी, பூரணமான சாத்தானின் ஆளுகைக்குள்ள இருந்த மரியாள் जो पूरी तरह से दुष्ट आत्मा के अधीन में थी, கர்த்தரை விடுவித்தார் उसे परमेश्वर ने छुड़ाया। விடுவிக்கப்பட்ட மரியாள் छुड़ाई गई हुई मरियम உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார் पुनरुत्थान हुआ यीशु को दर्शन की। விடுவிக்கப்பட்ட மரியாள் छुड़ाई गई हुई मरियम இயேசு உயிர்த்தெழுந்தால் என்கிற நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்தார் यीशु पुनरुत्थान हुआ, फिर से जी उठा, इसे सुसंदेश सुनाई। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் आप लोग भी छुड़ाया जाना है। எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் कौन कौन सी परिस्थिति में बंधे गए हो, எந்த காரியம் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது என்கிற நிர்பந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் कौन सी बातों के न होने पर जी नहीं सकते हो, ऐसी किस बातों पर दासित्व बने हो, எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது कौन सी बातें आपको दासित्व बना कर रखा है। தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்க आप लोग थोड़ा सोच कर देखिए, பீடி குடிக்கிறவர்கள் பீடிக்கு அடிமை जो बीड़ी पीते हैं, धूम्रपान करते हैं, वो उसके अधीन है। சாராயம் குடிக்கிறவர்கள் சாராயத்துக்கு அடிமை वो जो कोई दारू पीते हैं, वो दारू के अधीन है। இந்த அடிமைத்தனம் இல்லாமல் அவங்களால் வாழ முடியாது इसके बिना वो जी नहीं सकते हैं। இவர்கள் எத்தனை வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் भले ये कितने ही साल परमेश्वर के मंदिर में रहे, அவர்கள் கட்டப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறார்கள் वे बंधे गए हुए विश्वासी हैं, அவர்கள் விடுவிக்கப்படாதவர்களா இருக்கிறார்கள் वे छुड़ाए नहीं गए हैं। தேவனுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும் आप लोग छुड़ाया जाना है। மாத்திரமல்ல केवल वो नहीं, வேதத்துல மரியாளை குறித்து வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में मरियम के बारे में पढ़ते இந்த हैं। மரியாளுக்குள்ளே ஒரு இதயத்துல நன்றி இருந்தது इस मरियम के मन में धन्यवाद से भरा தேவனுடைய हुआ பிள்ளைகள் था। வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை वचन को पढ़ने की समय नहीं, ஆனபடினால சுருக்கமா நான் கடந்து போகிறேன் इसलिए जल्द इस बता देती हूँ। இந்த மரியாளுக்குள்ளே நன்றி நிறைந்த இருதயம் இருந்தது इस मरियम का मन धन्यवाद से भरा हुआ था। வேதத்தில் வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எல்லாரும் விட்டு விலகி போனார்கள் सब लोग छोड़कर चले गए, எல்லாரும் ஓடி போனார்கள் सब लोग भाग गए, ஆனால் இந்த மரியாள் लेकिन ये मरियम கடைசி வரைக்கும் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறாள் आखिरी तक क्रूस की तले खड़ी थी। இயேசுவை வைத்த இடத்தை அவள் பார்க்கிறாள் यीशु को जहाँ पर रखा उसे देखा, அவள் இயேசுவை வைத்த கல்லறையை பார்க்கிறாள் यीशु के शव को जहाँ पर रखा उस कब्रिस्तान को देखा। ஆனபடியினால் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு தைலம் போட வேண்டும் என்று வருகிறாள் इसलिए यीशु मसीह के शरीर में तेल मलने के लिए आती है, அந்த சரீரத்துக்கு பரிமள தைலம் सुगंध द्रव्य लगाने के लिए आती है। அந்த சரீரத்துக்கு அவள் தைலம் வார்க்க வேண்டும் என்று வருகிறாள் और यीशु मसीह के शरीर पर सुगंध द्रव्य लगाने के लिए आती है, கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் கொண்டு வந்திருக்கிறாள் गंधरस और सुगंध द्रव्य को ले आई है, ஏனென்றால் क्योंकि அவளுடைய வாழ்க்கை ஒரு நன்றி उसके जीवन धन्यवाद से भरा हुआ था। 7 பிசாசுகளின் ஆதிக்கத்தினால் நான் சூழப்பட்டிருந்தேன் मैं तो 7 प्रकार की दुष्ट आत्मा के अधीन थी। கர்த்தர் என்னை விடுவித்தார் परमेश्वर ने मुझे छुड़ाया, இயேசு என்னை விடுவித்தார் यीशु ने मुझे छुड़ाया। விடுவிக்கப்பட்ட மரியாள் இயேசுவை பின்பற்றினாள் छुड़ाई गई हुई मरियम ने यीशु का पीछा किया। அவள் கடைசி வரை இயேசு கிறிஸ்து கடைசி பரியந்தம் கூட இருக்கிறாள் आखिरी तक यीशु के संग रहा। சிலுவையில இயேசு தொங்கும் போது அங்கே தான் இருக்கிறாள் क्रूस पर यीशु जब मारा गया तब भी उसके तले ही मरियम खड़ी थी। தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது हमारा विश्वास जीवन किस प्रकार है? நன்றி உள்ள இருதயம் வேணும் धन्य भरा हृदय अवश्य है। 7 பிசாசுகள் என்னை பிடித்திருந்தது मेरे अंदर 7 अशुद्ध आत्माएं थी, இயேசு எனக்கு விடுதலை தந்தார் यीशु ने मुझे छुटकारा दिया। கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட இருந்தாள் आखिरी तक मैं यीशु के संग रहूंगी। அவளுடைய சரீரத்துக்கு பரிமள தைலம் வார்க்கபடியாய் வருகிறாள்
வருகிறாய் यीशु मसीह के शरीर को सुगंध द्रव्य लगाने के लिए आती है, கந்த வர்க்கங்கள் இடும்படியாய் கடந்து வருகிறாய் गंधरस लगाने के लिए आती है। நன்றி உள்ள இருதயம் அவளுக்குள்ள இருந்தபடினால இயேசுவின் சரீரத்துக்கு கந்த வர்க்கம் வைக்க வருகிறாய் उसके मन में यीशु मसीह के प्रति धन्य भरा हृदय होने के कारण गंधरस लगाने के लिए आई। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நன்றி இருக்கிறதா क्या हमारे अंदर धन्य भरा हृदय நமக்கு है? நன்றி வேணும் हमारे अंदर धन्य भरा हृदय உலகத்தில் होना आवश्यक சொல்லுவார்கள்। है। इस दुनिया में कहते हैं உள்ளங்கையில உப்பு வைத்தவரை உப்பிட்டவரை जिसके हाथ में नमक, जो कोई अपने हाथ में नमक देता है உயிர் உள்ள வரைக்கும் மறக்க கூடாது उसे जिंदगी भर नहीं भूलना चाहिए। உப்பு நம்ம உள்ளங்கையில உப்பு வைத்தவர்களை ஒரு உயிர் உள்ள வரைக்கும் மறக்க கூடாது जो कोई अपने हाथों में नमक देता है उसे जिंदगी भर न भूलें। நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு காரணமாய் இருந்தவர்களை ஒரு நாள் மறக்க கூடாது जो कोई अपने जीवन की प्रगति का कारण बने हैं उनको कभी न भूलें। ஏறி வந்த ஏணியை ஒரு நாள் எட்டி உதைக்க கூடாது जो भी चढ़े हुए सीढ़ी को कभी लात न मारें। எவ்வளவு கீழே கிடந்தோம் हम कितनी नीचे पड़े थे, எவ்வளவு கச்சடாவுல கிடந்தோம் कितने कूड़े कचरे में पड़े थे, எவ்வளவு குப்பையில கிடந்தோம் कितनी धूल में पड़े थे, எவ்வளவு தூசில கிடந்தோம் कितने ही कूड़े में पड़े थे, கர்த்தர் மே தேடி வந்தார் लेकिन परमेश्वर में ढूंढ कर आया। கர்த்தர் மே தேடி வந்தார் परमेश्वर में ढूंढ कर आया। கர்த்தர் மே கரம் பிடித்தார் परमेश्वर हमारा हाथ पकड़ा, ஒன்றுமில்லாத நம்மை जो हमारे पास कुछ भी नहीं था, எல்லாவற்றையும் உடையவர்களாக்கும்படியாய் सब कुछ देने के लिए கர்த்தர் மே ஆசீர்வதித்து உயர்த்தார் हमें परमेश्वर ने आशीष करके उन्नति இன்றைக்கு किया। எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் आज के दिन कितने बच्चे கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தின பிறகு परमेश्वर ने आशीर्वाद देने के बाद தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறந்து பின்வாங்கி போகிறார்கள் परमेश्वर का आशीर्वाद को भूल कर पीछे हट गए நன்றி हैं। கெட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆசீர்வாதம் நிலைத்து இருக்காது यदि हमारे मन में परमेश्वर के प्रति धन्यवाद ना हो तो कभी आशीर्वाद नहीं पाएंगे। கர்த்தர் பார்க்கிறார் परमेश्वर देखता है। சிலர் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது कुछ लोग जब परमेश्वर को विश्वास करके मान लेते हैं ஒன்றுமில்லாதவர்களாய் வருவார்கள் ऐसे एकदम शून्य के रूप में ஒரு रहते நேரம் हैं। ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாதவர்களாய் வருவார்கள் एक समय का भोजन तक उनके पास नहीं रहता है, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து விழுந்து அழுது அழுது ஜெபிப்பார்கள் लेकिन परमेश्वर के सम्मुख में घिर घिर कर रो रो कर प्रार्थना करते समय கர்த்தர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது परमेश्वर उनको जब आशीर्वाद कर देता है, ஒழுங்க சபையில எத்தனை ஆராதனை இருக்கிறதோ அத்தனை ஆராதனையில் பங்கு கொண்டவர்கள் मंदिर में जितनी कलीसिया कितनी आराधना होता था सब आराधना में भाग लेने वाले அந்த கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும் போது परमेश्वर जब उनको आशीर्वाद कर देता है முதலாவது உபவாச கூட்டத்தை நிறுத்திடுவாங்க सबसे पहले उपवास की मंडली को आना छोड़ देंगे, அப்புறமா பைபிள் ஸ்டடி நிறுத்திடுவாங்க फिर बाइबल स्टडी को छोड़ देंगे, ஆராதனைக்கு மட்டும் வருவார்கள் सिर्फ आराधना में आएंगे। அந்த ஆராதனைக்கு வந்தாலும் भले वो आराधना में आए, முதல்ல 9:30 மணிக்கு வந்து முதல் வரிசையில முழங்கால் போடணும்னு ஆசைப்பட்டவர்கள் पहले जो 9:30 बजे आते थे இப்ப கடைசியில வந்து உட்கார்ந்துட்டு अभी आखिरी में आकर बैठते हैं முதல் ஆளா எழுப்பி ஓடிடுவாங்க और सबसे पहले भाग जाएंगे। கேட்டச்சுனா நேரம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்ல पूछेंगे तो कहते हैं कि समय नहीं है, समय नहीं है, समय नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை परमेश्वर को लिए देने के लिए समय नहीं है, உலகத்துல கொடுப்பதற்கு நேரம் இருக்கிறது लेकिन दुनिया के लिए सारा समय है, படிப்புக்கு செலுத்துவதற்கு நேரம் இருக்கிறது पढ़ाई के लिए समय है, பணம் சம்பாதிப்பதற்கு நேரம் இருக்கிறது धन कमाने के लिए समय ஆனா है, தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு நேரம் இல்லை लेकिन परमेश्वर के लिए देने के लिए समय नहीं है। கர்த்தர் பார்க்கிறார் ये सब परमेश्वर देखता है। ஒன்றுமில்லாது இருந்தவர்களை உயர்த்தி வைத்ததினால் जब जिसके पास कुछ भी नहीं था उसे मैंने उन्नति किया, ஒன்றுக்கு லாய்க்கில்லாதவர்களை உயர்த்தி வைத்தவர்னால் जो किसी के लायक नहीं थे उनकी उन्नति मैंने किया, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட போது लेकिन जब आशीर्वाद पाकर उन्नति पाए हैं, ஆசீர்வதித்த கர்த்தரை மறந்துவிட்டு आशीर्वाद किया हुआ परमेश्वर को भूलकर ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகிறார்கள் आशीर्वाद के पीछे दौड़ते हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது அல்ல परमेश्वर के लोगों के जीवन में आशीर्वाद निरंतर नहीं है। கொடிய துன்மார்க்குடைய ஆசீர்வாதம் கொஞ்ச காலம் பச்சையா இருக்கு जैसे एक बलवान भूरी व्यक्ति दुष्ट व्यक्ति का आशीर्वाद केवल कुछ दिन के लिए, நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரந்தரமாய் தங்க வைப்பார் यदि आपके मन में धन्यवाद से भरे रहोगे तो परमेश्वर आपके आशीर्वाद को निरंतर बना रखेगा। நன்றி உள்ள இருதயம் धन्य भरा हृदय, நன்றி வேணும் धन्यवाद होना முதலாவது आवश्यक है। தேவனுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும் सबसे पहले लोग छुड़ाए जाने हैं। நன்றி உள்ள இருதயம் வேணும் धन्यवाद भरा हृदय, ஒன்றுமில்லாத என்னை கர்த்தர் இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறாரே मैं जो कुछ भी नहीं था मुझे परमेश्वर ने इतना उन्नति தகுதி किया है। இல்லாத என்னை கர்த்தர் இப்படி தகுதிப்படுத்தி मैं வைத்திருக்கிறாரே जो किसी का योग्य नहीं था परमेश्वर ने मुझे योग्य किया है। நான் இப்படி இந்த அளவுக்கு வந்திருப்பதற்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து मैं जो इतना उन्नति पाया हूँ इसका पूरा कारण यीशु मसीह இந்த है। ஒரு நன்றி இருக்கும் போது यदि इसका एक धन्यवाद हो, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நன்றி உள்ள இருதயம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையை செழிக்கிறார்கள் जिसके अंदर ये धन्य भरा हृदय होता है वे लोग अपने
जीवन में हरियाली होते जाते हैं, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறார். उनके जीवन को परमेश्वर उन्नति करते रहता है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் நன்றி உள்ளவர்களாய் இருங்க. इसलिए परमेश्वर ने जो भी भलाई आपको दिया है उसके प्रति धन्यवाद भरे हृदय से रहो। மாத்திரமல்ல, केवल वो नहीं, இந்த மரியாளுக்குள்ளே தேவன் மீது அன்பு இருந்தது. इस मरियम के भीतर परमेश्वर के प्रति प्रेम था। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் उद्धार पाए हुए परमेश्वर के लोग, நீங்கள் முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். आप लोग सबसे पहले दासित्व से छुड़ाया जाना है। விடுவிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் தந்த விடுதலைக்காக நீங்கள் நன்றி உள்ள பாத்திரமாய் ஜீவிக்க வேண்டும். जो छुटकारा पाए हैं, छुड़ाए गए लोग परमेश्वर के लिए धन्यवाद भरे हृदय से रहना है। நன்றி மட்டும் இருந்தால் போதாது, केवल धन्यवाद भरे हृदय से नहीं, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மீது அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். बल्कि परमेश्वर के प्रति प्रेम भी रखे रहना है। இன்னைக்கு अनेक பிள்ளைகள் आज कई बच्चे வளர்ந்து பெரியவர்களாகும் போது जब बड़े हो जाते हैं, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்கள். पालक को जो करना है उसे करते हैं, ஆனா அந்த பெற்றோருடைய இருதயம் அன்புக்கு இயங்குகிறது. लेकिन पालक का मन जो है प्रेम के लिए तड़पता है। அநேகர் காசு பணம் இருக்கிறபடினால முதியோர் இல்லத்துல கொண்டு பெற்றோர்களை போடுகிறார்கள். आज कई लोग पैसा होने के कारण अपने पालक को वृद्धाश्रम में भर्ती कर देते हैं। ஒரு தாயார் சொன்னார்கள், एक माँ जी ने इस प्रकार कहा, என் பையன் எனக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துட்டான், मेरा बेटा ने मुझे वृद्धाश्रम में दे डाल दिया, மாசம் 10,000 ரூபாய் எனக்கு கட்டுறான், महीना 10,000 मेरे लिए भरता है। அவன் கட்டுற 10,000 எனக்கு பெருசு இல்ல, मेरे लिए वो 10,000 कोई बड़ा नहीं लगता है। என் பேர பிள்ளைகளை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, मुझे मेरे पोतियों को देखना है, पोता को देखना है, यही मेरा चाहत है। என் மகன் மாசத்துல ஒரு நாள் வந்து என்ன பார்த்துட்டு போறான், मेरा बेटा महीने में एक बार मुझसे मिलने को आता है, ஆனா என் பேர பிள்ளைகளை பார்க்கணும் ஆசையா இருக்குது, लेकिन मुझे अपने पोती पोतों से मिलने की इच्छा होती है। என் மருமக அனுப்பவே மாட்டேங்கிறா, मेरी बहू से बेइज्जती नहीं है, என் மகன் வருவதே ஒளிச்சு ஒளிச்சு வர்றான், मेरा बेटा ही चुप चुप के आता है। தாயை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டு விட்டு माता जी को वृद्धाश्रम में भर्ती करके மாசம் 10,000 ரூபாய் கொடுத்து महीने में 10,000 रुपया देकर போய் பார்ப்பதனால ஒரு தாயுடைய இருதயம் சந்தோஷப்படாது, जाके मिलने से कुछ माँ की मन नहीं भरेगा। தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற 10,000 அல்ல பெருசு, उनके लिए जो 10,000 देते हैं वो बड़ा नहीं அந்த है। தாயுடைய இருதயம் அன்புக்காக இயங்குகிறது. माँ का मन प्रेम के लिए तड़प रहा है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தபடினாலே परमेश्वर ने आपको आशीर्वाद किया, इसलिए நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று धन्य भरे हृदय के साथ रहते हैं। தேவனுடைய इसलिए பிள்ளைகள் கர்த்தருக்காக அள்ளி கொடுப்பதனால ஆண்டவருடைய இருதயம் திருப்திப்படாது, परमेश्वर के लिए उठाकर देने से मन नहीं भरता है। ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். हमारा परमेश्वर प्रेम को चाहता है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார். यीशु मसीह एक दिन मंदिर में प्रवेश किया, காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார். दान पेटी के पास बैठा रहा। ஒரு இடத்துல காணிக்கை பெட்டிக்கு வலது பக்கமாய் உட்கார்ந்திருந்தார். एक बार दान पेटी के दाहिने ओर बैठा था। அங்கே எல்லாரும் வந்து காணிக்கை போடுகிறார்கள். वहां पर सब लोग ने आकर दान डाला। பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்தார்கள். बड़े बड़े धनी लोग आए, அவர்கள் எல்லாம் கட்டுக்கட்டாய் கொண்டு போடுகிறார்கள். वे लोग सब बहुत पैसा लाकर डाले। இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். यीशु देख रहा था, அங்கே ஒரு ஏழை விதவை வந்தார். लेकिन वहां एक गरीब विधवा आई। அந்த ஏழை விதவை ஒரு 2 காசை கொண்டு போட்டார். वो गरीब विधवा ने 2 दमड़ी लाकर डाला। இயேசு சாட்சி சொன்னார், यीशु ने गवाही दिया, இந்த காணிக்கை பெட்டியில போட்ட அத்தனை பேரை பார்க்கிலும் इस दान पेटी में जितने जन ने दान डाला सबसे बढ़कर இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார். इस गरीब विधवा ने बहुत दिया है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்க மாட்டார். आप कितना दे रहे हो इसे परमेश्वर नहीं देखता। எந்த நிலைமையில இருந்து கொடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். कौन सी परिस्थिति से दे रहे हो इसे ही परमेश्वर देखता है। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, இவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆஸ்தியிலிருந்து எடுத்து போட்டார்கள், ये सब अपनी धन दौलत से निकाल कर दिए, ஆனால் இந்த ஏழை விதவையோ लेकिन ये गरीब विधवा ने தன்னுடைய ஜீவனத்துக்கென்று வைத்திருந்த அந்த 2 காசை தூக்கில போட்டார். जो अपने जीवन के लिए रखी थी उस 2 दमड़ी को भी निकाल कर डाल दिया। இவளே அதிகமாய் கொடுத்தாய். किसी ने अधिक दिया है। இயேசு சாட்சி சொன்னார், यीशु ने गवाही दिया, நன்றி உள்ள இருதயம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கு. धन्य भरा हृदय जिसको होती है वह परमेश्वर से प्रेम करते हैं। இருதயத்தில் அன்பு உண்டாயிருக்கிறது. आपके मन में परमेश्वर के प्रति प्रेम ஆண்டவர் மீது हो। அன்பில்லாமல் எதையும் கொடுக்கல. परमेश्वर के प्रति प्रेम न होते हुए भी दे सकते हैं। தேவன் அதை பார்க்கிறார். परमेश्वर उसे देखता है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இங்க அன்போடு கொடுக்கிற 2 காசையும் கர்த்தர் அதிகமாய் அங்கீகரிக்கிறார். लेकिन आप प्रेम से जो 2 दमड़ी देंगे उसे भी परमेश्वर आशीष करता है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। நம்முடைய ஆண்டவர் மீது நமக்கு அன்பு உண்டாயிருக்க வேண்டும். हमको परमेश्वर के प्रति प्रेम होना है। பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளு. जो पूर्ण प्रेम भय को दूर कर देता है। பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளு. सिद्ध प्रेम
भय को दूर कर देता है। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். यीशु हमारे लिए पिता है। 3 வயது பிள்ளையும் இயேசுவேன்னு தான் கூப்பிடுது. 3 साल का बच्चा भी यीशु को यीशु कहता है। 25 வயசு வாலிபனும் இயேசுவேன்னு தான் கூப்பிடுகிறார்கள். 25 साल का जवान भी यीशु कहता है। 50 வயசு 60 வயசான ஆட்களும் இயேசுவேன்னு கூப்பிடுகிறார்கள். 50-60 साल होने के बाद भी यीशु कहते हैं। இயேசுவேன்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. यीशु कहकर नाम से ही बुलाते ஆனா हैं। இயேசு யார் மீதும் கோபப்படுவதில்லை. लेकिन हमारा यीशु किसी पर गुस्सा नहीं होता। இன்னைக்கு अनेகருக்கு ஒரு வருத்தம் உண்டாகுது. आज कई लोगों को एक गुस्सा होता है। ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்டா கோவம் வந்துருது. एंटी करके बोलेंगे तो गुस्सा आ जाता है। என்ன பார்த்தா ஆன்ட்டி மாதிரியா இருக்கு. क्या मुझे देखा तो एंटी दिखता है? ஆன்ட்டின்னு கூப்பிட கூடாது. एंटी नहीं बोलना। தேவனுடைய பிள்ளைகள் என்னத்த சொல்லி கூப்பிட்டா என்ன இருக்கு? क्या बोलकर बुलाने से क्या होने वाला है? சர்வ உலகத்தை சிருஷ்டித்த சர்வாதிபதி இயேசு. सारे संसार को सृष्टि किया हुआ हमारा सर्व सृष्टि परमेश्वर। சர்வ உலகத்தை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் இயேசு. सारा विश्व को बनाया हुआ हमारा परमेश्वर एकमात्र यीशु। சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இயேசுவே பேர் சொல்லி கூப்பிடுது. छोटे से लेकर बड़े तक सबको यीशु को नाम से बुलाते हैं। யார் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் कोई பரவாயில்லை. भी कैसा भी बुलाए, எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். सब मेरे बच्चे हैं। அவர் நினைக்கிறார் எல்லாம் என் பிள்ளைகள். वो क्या सोचता है कि सब मेरे बच्चे हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மீது அவருக்கு அன்பு இருக்கிறது. हमारे ऊपर परमेश्वर को बहुत प्रेम है। நமக்கு அதே அன்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். हमारे अंदर भी वही प्रेम होना चाहिए परमेश्वर चाहता है। இன்னைக்கு நம்ம மீது கர்த்தர் எதிர்பார்க்கிற அன்பு. हमसे परमेश्वर आज के दिन कौन सा प्रेम चाहता है? புதிதாய் ஒரு திருமணம் முடித்தார்கள். नया एक शादी हुआ, புருஷனும் மனைவியுமாய் கல்யாணம் முடிந்து पति और पत्नी दोनों शादी के बाद அந்த சகோதரன் பீகார்ல இருக்கிறேன் என்று சொல்லி वो भाई बिहार में है बोलकर திருமணம் முடித்து ஒரு வாரம் தன் தாயின் வீட்டில் இருந்து விட்டு शादी होने के बाद एक हफ्ता अपने माँ के घर रहा। நம்ம சொந்த இடம் நான் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடம் பீகார். मैं जहाँ पर नौकरी करता हूँ वो जगह बिहार में करता நீ हूँ। என்னோட கூட சேர்ந்து நீ பீகார் வா. मेरे साथ तू भी बिहार चल, நம்ம அங்க போய் அங்க குடி இருப்போம். हम वहाँ जाकर रहेंगे। புருஷனார் கூட்டி கொண்டு போனார். ऐसे बोलकर पति ले गया। போகிற வழியில சொன்னா जाते रास्ते में कहा நான் போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு பாதை. मैं जो जा रहा हूँ वो रास्ता बहुत ही कठिन நீ है। போட்டுக்க நகையெல்லாம் பார்த்தா तेरा जो गहना तू पहनी है கள்ளமரலாம் வந்து உன்னை கொண்டு போடுவாங்க. कोई चोर देख ले तो तुझे मार डालेगा। அதனால இந்த நகையெல்லாம் கலற்றி என்கிட்ட தந்துரு நான் பத்திரமா உள்ள வச்சுக்கிறேன். इसलिए तेरा गहना सब निकाल कर मुझे दे दे, मैं अच्छे से संभाल कर रख புருஷன் लूंगा। மீது உள்ள நம்பிக்கையில இருந்த நகையெல்லாம் கலற்றி கொடுத்தாய். पति पर भरोसा होने के कारण पत्नी ने सारा गहना எல்லாவற்றையும் निकाल कर दे பத்திரமாய் दिया। சுருட்டி வைத்துக் கொண்டார். सब गहना निकाल कर रख लिया। ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்து போனது. और थोड़ा दूर जब ट्रेन गया, ஸ்டேஷன்ல இறங்குனா स्टेशन में उतरा, மனைவி இறங்குனாய். पत्नी भी उतरी। இந்த கேண்டீன் பக்கத்துல உட்கார்ந்துக்க इसी कैंटीन के पास बैठे रहे। நான் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன். मैं जाके पानी का बोतल खरीद के लाता हूँ। தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் पानी का बोतल खरीद के लाता हूँ करके जो गया, திரும்பி வரவே இல்ல. वापस आया ही அந்த नहीं। கேண்டீன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற அந்த சகோதரி कैंटीन के पास ही बैठी है वो बहन। எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தார்கள். कितने से लोगों ने कहकर देखा உன் புருஷன் இனி வர மாட்டார். तेरा पति अभी नहीं आएगा, அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறதெல்லாம் பறித்துட்டு போயிட்டான். उसने तुझे लूट लिया है, நீ உன் வீட்டுக்கு போ. तू अपने घर चली जा। ஒரே ஒரு வார்த்தை लेकिन एक ही शब्द बोली, இந்த இடத்துல இருன்னு சொன்னாரு. मुझे इसी जगह पर बैठने को बोला இந்த இடத்துல है, இரு. मुझे इसी जगह पर बैठने को நான் बोला தண்ணி है, வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. मैं पानी लेकर आता हूँ करके कहकर गया है। கட்டாயம் வருவார். जरूर आएगा। அவர் வரும்போது நான் இந்த இடத்துல இல்லாவிட்டால் यदि उसके आते समय मैं इस जगह पर नहीं रहूंगी அவர் என்ன தேடி அலைய तो वो வேண்டியவர். मुझे ढूंढ कर भटकेगा। அதனால கட்டாயம் வருவார். इसलिए वो जरूर आएगा। இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த பிளாட்ஃபார்ம்லயே இருந்து आज आएगा, कल आएगा, परसों आएगा बोल बोल कर इंतजार करते करते நம்பிக்கை துரோகம் பண்ணின அந்த மனுஷனுக்காக उस प्लेटफॉर्म में बैठकर जो व्यक्ति ने उसका विश्वास द्रोह किया, பசியும் பட்டினியுமாய் இருந்த அந்த பிளாட்ஃபார்ம்லயே மரித்து போனாலும் சகோதரி. भूखा और प्यासा और रेक रेक कर वो बहन उसी प्लेटफॉर्म में अपनी जीवन தேவனுடைய छोड़ी। பிள்ளைகள் உலகத்துல ஏமாற்றக்கூடிய ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷி இப்படி வைராக்கியமாய் வாழ்வாளையானால் इस दुनिया में फंसाने वाले लूटने वाले एक पति के लिए यदि एक पत्नी इस प्रकार अपने प्राण छोड़ती है, இன்னைக்கு நாம் தேவன் மீது வைத்துள்ள அன்பு எப்படி இருக்கிறது? तो आज के दिन हम अपने परमेश्वर पर कितना प्रेम பூரண रखते அன்பு हैं। பயத்தை புறம்பே தள்ளி सिद्ध प्रेम भय को दूर कर देता है। அதிகாலையில இருட்டோட எழும்பி கல்லறை இடத்திலே கடந்து போனாய். भोर के समय उठकर कब्रिस्तान के पास गई। தான் இருக்கிறது ஒரு கல்லறை பூமி என்றாலும் அவளுக்கு இந்த கல்லறை பூமி என்கிற பயம் வரவில்லை. मैं
मैं जहाँ पर खड़ी हूँ ये कब्रिस्तान होने पर भी उसके मन में बिल्कुल डर नहीं था। தன்னை சுற்றிலும் இருள் இருக்கிறது என்பதை பார்த்த போதிலும் பயம் இல்லை. अपने चारों ओर अंधियारों को देखकर भी वो नहीं डरी। தான் ஒரு வாலிப பெண் என்கிற ஒரு பயம் இல்லை. मैं एक जवान लड़की हूँ ये भी डर उसके मन में नहीं था। ஊரார் என்ன சொல்லுவார்கள் என்கிற பயம் இல்லை. गांव वाले मेरे बारे में क्या बोलेंगे ये भी डर उसके मन में नहीं இயேசு था। கிறிஸ்து மீது அவளுக்கு இருந்த பூரண அன்பு, यीशु मसीह के प्रति जो उसके मन में इतनी प्रेम था, எல்லா உலக காரியங்களை பின்னாடி தள்ளிவிட்டு दुनिया की सारी बातों को टुकरा कर रख दी, அவளை கல்லறை பூமிக்கு நேராய் வழி நடத்துகிறது. उसे कब्रिस्तान की ओर ले गया। அங்கே கர்த்தருடைய சரீரத்துக்கு பரிமள தைலம் பூசும்படியாய், वहां परमेश्वर के शव को सुगंध द्रव्य लगाने அங்கே के கந்த लिए, வர்க்கங்களை பூசும்படியாய், गंध रस लगाने के लिए அந்த அன்பினால் ஏக்கத்தோடு கடந்து போனாய். प्रेम से भर कर वहां गई। தேவனுடைய பிள்ளைகள் இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சுவிசேஷியாய் மாறினார். और इसी यीशु मसीह के सुसंदेश को सुनाने वाली एक सुसमाचारक बन गई। தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல வேணும். परमेश्वर का प्रेम हमारे मन को भर दे। ஹalleluya, हालेलुया, हालेलुया, हालेलुया। தேவ அன்பு என்று சொல்லும்போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு காரியம். परमेश्वर का प्रेम कहने पर मैं उसे वर्णन नहीं कर सकती, நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலிது. क्योंकि प्रेम मौत से भी बढ़कर है। தேவனுடைய பிள்ளைகள் சூழமித்தால் சொல்லுகிறார், सुनेमित्यूस कहती है, நேசரின் நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன். मैं जो अपने प्रेमी के छाव में बड़ी चाहत से बैठती हूँ, நேசர் மீது வந்து வைத்திருக்கிற வாஞ்சையினால் தெரு தெருவாய் சுற்றி அலைகிறார். मैं अपने प्रेमी पर रखा हुआ प्रेम के कारण गली गली भटकती हूँ। தேவனுடைய பிள்ளைகள் உன்னத பாட்டு புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि आप श्रेष्ठ गीत के पुस्तक को पढ़ोगे, அதுல தேவ அன்பு அப்படியாய் வெளிப்படுகிறது. वहाँ परमेश्वर का प्रेम उतनी प्रकट हो रहा அந்த है। ஒரு தேவ அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். वैसा एक प्रेम हमारे मन में होना चाहिए, इसे परमेश्वर चाहता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். परमेश्वर के लोग हम सब घुटने में நம்ம आएंगे, எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். हम सब घुटने में आएंगे। உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் தரிசிக்க மரியாதை போல पुनरुत्थान हुआ यीशु को दर्शन किया हुआ मरियम के समान தேவனுடைய பிள்ளைகள் நாம் இயேசுவை தரிசிக்க வேண்டும். हमें भी यीशु को दर्शन करना है। மேலான தரிசனம் நமக்கு உண்டாயிருக்க स्वर्गीय வேண்டும். दर्शन हमारे लिए होना है, நாம் விடுவிக்கப்பட வேண்டும். छुड़ाया जाना है, நன்றி உள்ள இருதயம் வேணும். धन्य भरा मन होना है, தேவ அன்பு இருந்த இருதயம் परमेश्वर வேணும். का प्रेम भरा हुआ मन होना இன்னைக்கு है। உலகத்துல சொல்லுவார்கள், आज के दिन दुनिया में कहते हैं, யோனத்தான் தாவீது உயிருக்குயிராய் நேசித்தார்கள். योनातान और दाऊद जिगरी दोस्त थे, ரெண்டு பேருடைய அன்பு உயிருக்குயிராய் இருந்தது. दोनों का प्रेम जान से भी बढ़कर था। யோனத்தானுடைய இருதயமும் தாவீதுடைய இருதயம் ஒன்றாய் இசைந்திருந்தது. दाऊद का मन और योनातान का मन एक दूसरे से मिला हुआ ரெண்டு था, பேருடைய ஆத்மாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது. दोनों के प्राण एक दूसरे से मिला हुआ था। ஆனால் இந்த அன்பு, लेकिन ये प्रेम, யோனத்தான் தாவீதை காற்றை விட்டு விட்டவன் அரண்மனைக்கு போய் விட்டான். योनातान दाऊद को अकेले जंगल में छोड़कर महल में चला गया। நேசிக்கிற மனுஷர்கள் கைவிடுவார்கள். जो जिगरी दोस्त होते हैं वो भी एक दिन छोड़ देते हैं। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் மீது உனக்கு ஒரு அன்பு இருக்குமேயானால், लेकिन यदि परमेश्वर के प्रति आपको एक प्रेम हो, தேவன் மீது ஒரு அன்பு இருக்குமேயானால், यदि आपको परमेश्वर के प्रति प्रेम हो, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நேசத்தை நாம் வர்ணிக்க முடியாது. उस प्रेम को हम कभी वर्णन नहीं कर सकते। அந்த நேசம் என்று சொல்லும்போது கர்த்தர் மேல் உள்ள பக்தி பைத்தியம். उस प्रेम का मतलब परमेश्वर पर पागल होना, அந்த ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. उस परमेश्वर को स्तुति किए बिना नहीं रह இருந்தாலும் सकते। எழுந்தாலும் அசைந்தாலும், उठने पर, बैठने पर, सोने தேவனுடைய पर, பிள்ளை நீ வீட்டில் உள்ள வேலை செய்து கொண்டிருந்தாலே, घर का काम करते समय भी இருதயம் ஆத்துமா தேவனோடு இருக்கிறது. हमारा मन और प्राण परमेश्वर के साथ मिला கர்த்தரை रहेगा। நினையாமல் இருக்க முடியாது. परमेश्वर को स्मरण किए बिना नहीं रह அந்த सकेंगे। கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் பைத்தியமாய் उस மாறுகிறார்கள். मसीह के कारण हम पागल बन जाते हैं। கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியமாய் மாறுகிறார்கள். मसीह के कारण पागल होना, இது தேவ அன்பு. यही परमेश्वर का प्रेम இந்த है। தேவ அன்பு நமக்குள்ள வேண்டும். यही परमेश्वर का प्रेम हमारे हर एक के अंदर होना எல்லாரும் வாய் है। திறந்து हम ஜெபிப்போம். सब अपना मुंह खोल कर प्रार्थना ஆண்டவரே, करेंगे। வாழ்க்கை விடுவியே. ए प्रभु जी मुझे छुड़ाइए। ஆண்டவரே, வாழ்க்கை விடுவியே. ए प्रभु जी मेरे जीवन में छुटकारा அடிமைத்தன வாழ்க்கை दीजिए। வாழ்ந்த நாட்கள் போது. मेरे जीवन का दासित्वपन को दूर कीजिए। என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். मेरे जीवन में छुटकारा होने दो। நீர் என்னை விடுவிக்கும் போது आप मुझे छुड़ाते समय எனக்குள்ள நன்றி உள்ள இருதயம் வேண்டும். मेरे अंदर धन्य भरा हृदय हो, ஆண்டவரே, எனக்குள்ள நன்றி உள்ள இருதயம் मेरे வேண்டும். अंदर धन्य भरा मन हो। நீர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது आप मुझे आशीर्वाद करते समय ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்க मैं வேண்டும். आपसे प्रेम करूं, உம் மீது நான் அன்பு செலுத்த मैं வேண்டும். आप पर प्रेम करूं। கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்க. परमेश्वर के सम्मुख में मांगिए, கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். आपको परमेश्वर निश्चय देगा। நல்ல கரங்களை தட்டி हम கர்த்தரை सब நன்றி ताली செலுத்துவோம். बजाकर परमेश्वर को धन्यवाद ஹalleluya, करेंगे। ஹalleluya, Glory, ஹalleluya, ஹalleluya. hallelujah. எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. Hallelujah, ஒரு நன்றி உள்ள hallelujah. இருதயம் உங்களுக்குள்ள Hallelujah.
हालेलुया, இயேசு हालेलुया। கிறிஸ்துவின் நாமத்தினாலே छुटकारा हो यीशु தேவனுடைய मसीह के பிள்ளைகள் नाम से। கட்டவிழ்க்கப்படுவார்களாக छुटकारा हो यीशु मसीह தேவனுடைய के பிள்ளைகள் नाम से। விடுவிக்கப்படுவார்களாக परमेश्वर के लोग छुड़ाए जाए தேவனுடைய यीशु मसीह பிள்ளைகளுக்கு के नाम நன்றியுள்ள से। இதயத்தை கொடுப்பீராக आमेन, தேவனை हालेलुया, கொடுப்பீராக ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி ஹalleluya 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 ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் தேவனே உமக்கு நன்றி நாதா ஹalleluya 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 நல்ல ஆண்டவரே உம்மை अच्छा परमेश्वर हम आपको स्तुति करते हैं கர்த்தர் தந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु மிகவும் जी கொடியவளா இருக்கு அப்படினா प्रभु जी समय बहुत ही बुरा होने के कारण காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் அனுகிரகம் समय का उपयोग करने के लिए आप हमारी सहायता कीजिए மணவாளனாகிய இயேசு हमारा दुल्हा यीशु ஆண்டவர் என்றைக்கு மத்திய வாகாயத்தில் வெளிப்படுவீரோ எங்களுக்கு தெரியாது जिस दिन आप परमेश्वर बीच आकाश में प्रकट होंगे ये हम नहीं जानते प्रभु மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது लेकिन जिस दिन दुल्हा यीशु बीच आकाश में प्रकट होगा உம்மை நாங்கள் தரிசிக்க வேண்டும் उस दिन हमको आपको दर्शन करना है प्रभु உம்மோடு जी। நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் आपके साथ हम भी इकट्ठा किए जाना है प्रभु இதற்காக जी इसीलिए தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के द्वारा छुड़ाए गए परमेश्वर के लोग பிள்ளைகள் உலகத்திலும் உலகத்தின் காரியங்களிலும் விடுவிக்கப்பட்டவர்களாக आपके बच्चे इस पृथ्वी और पृथ्वी की बातों पर छुड़ाया जाने के ஆண்டவருடைய लिए கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி உள்ளவர்களாக परमेश्वर के हाथों से पाया हुआ भलाई के लिए धन्य भरे हृदय से रहने के लिए ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக परमेश्वर से अधिक प्रेम करने वाले बनने के लिए வாழ கர்த்தர் துணை செய்வீராக प्रभु जी आप हर रे को सहायता कीजिए சமூகத்தில் வந்திருக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதியும் सम्मुख में आए हुए हर रे को आशीष कीजिए தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நீ நல்லவராய் இருப்பீராக आए हुए हर रे के प्राण आत्मा शरीर के लिए आप भला बने रहे கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் हाथों ஆசீர்வதிப்பீராக की कमाई को प्रभु जी आप आशीष कीजिए நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும் शुभ नाम को महिमा कीजिए எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென் आमीन என் ஆத்துமாவே मेरे கர்த்தரை मनों को ஸ்தோத்திரி धन्य- ஜீவனுள்ளமே मुझ में பஸ்நாமத்தை पवित्र नाम को ஸ்தோத்திரி धन्य के। என் हे मेरे ஆத்துமாவே मनियों को கர்த்தரை धन्य के। ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को नहीं மறவாதே. भूलना आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய पवित्र आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करें